அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்து மாறன் என்ன சட்டை பண்றதே இல்லை. அவன் போக்கில் விளையாண்டுட்டு இருக்கான். மாறனை கவனிக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்கனால நானும் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியுது. மதியானம் நல்லா தூங்கி தூங்கி எந்திரிக்கிறது. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டீ போடலாம் அப்படின்ட்டு டீ போட்டிருந்தேன். கூடவே ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. தங்கச்சி சொல்லிட்டே இருக்கா, அங்கே இருக்கும் போது ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், இங்கே வந்து ஒரு ஸ்நாக்ஸ் கூட பண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. சரி, அவளுக்கும் சேர்த்து வந்து இனிப்பு போண்டா தான் பண்ணியிருந்தேன். 200 கிராம் வந்து மைதா எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சுகர் தேவையான அளவு வந்து சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு 4 ஸ்பூன் போல் வந்து ரவை, 50 ml பால், கொஞ்சமாக ஆப்ப சோடா, சால்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா உப்பி வரும். சைட் பை சைடில் டீயும் போட்டுட்டு 1 by 1 போட்டு பொரிச்சு எடுத்துருந்தேன். அப்பவும் ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்குமோ அதே போல் இருந்தது. குட்டீஸ்க்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர்